2003 வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு டீம் வந்து என்டையர் கிரிக்கெட் வேர்ல்டவே வந்து திரும்பி பார்க்க வச்சுது. அது வந்து ஆஸ்திரேலியா இல்லை, நியூசிலாண்டில், ஏன் இந்தியா கூட இல்லை. ஆமாம், நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிற டீம் வந்து கென்யா. அந்த வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரி எல்லா பெரிய டீமுமே பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. பட் கென்யா வந்து சைலண்டாக அப்படியே செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஒரு கண்ட்ரி கிரிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப பூராக இருந்துட்டு பெரிய கிரிக்கெட் டீமெல்லாம் வந்து பீட் பண்ணி கிரிக்கெட் ஹெட்லைன்ஸை வந்து உருவாக்குனாங்க. பட் இப்போ கேளுங்க, அதே சேம் கென்யா டீம் இப்போ எங்கே இருக்குது? அவங்க வேர்ல்டு கப்பும் விளையாடுறதுல ஈவன் டெஸ்டினேஷன் கூட இல்லை. ஸோ கென்யாக்கு என்னதான் ஆச்சு? இந்த வீடியோவில் நம்ம கென்யாவோட ரைஸ் அண்ட் ஃபாலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கென்யாவில் கிரிக்கெட் வர முக்கியமான காரணம் வழக்கம் போல இங்கிலாந்து தான். ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் 1890s கிரிக்கெட் வந்து அங்கங்கே வளர ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் பண்ண ஒரே காரியம் இதுதான், நிறையா கண்ட்ரியில் வந்து கிரிக்கெட்டை வந்து வளர்த்து விட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் கென்யா, உகண்டா, டான்சேனியா இந்த கண்ட்ரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்ட்டு கிரிக்கெட் டீம் வந்து உருவாக்கி விளையாண்டுருந்தாங்க. ஸோ 1950s 60s பீரியட்லலாம் ஐசிசி மெம்பர்ஷிப் ஆகி இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா டீம் விளையாண்டுருந்தாங்க. ஈவன் 1975 வேர்ல்டு கப்பில் இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா டீம் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா டீம் கூடயும் வந்து தவிர்த்து ஒரு மேட்ச் கூட வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ அந்த டைம்ல தான் நைரோபியில் வந்து சில கென்யன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களோட டேலண்ட்டை வந்து காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டீவன் டிக்கலோட ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பேஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ 1979க்கு அப்புறம் ஈஸ்ட் கிரிக்கெட் ஆஃப்ரிக்கா அசோசியேஷன் வந்து ஒருத்தராக வந்து வெளியே போய் அவங்கவுங்க தனித்தனியான கிரிக்கெட் அசோசியேஷனும் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 1981 கென்யா வந்து தனியாக ஒரு கிரிக்கெட் டீம் வந்து உருவாக்குனாங்க. அது வந்து கென்யன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. டொமஸ்டிக் கிளப்ஸான நைரோபி ஜிம்கானா, அகா கான் ஸ்போர்ட்ஸ் கிளப் இது எல்லாமே லோக்கல் கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ட்ரீம் வந்து உருவாக ஆரம்பிச்சது. நம்மளும் ஒரு நாள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பில் வந்து ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வர ஆரம்பிச்சது. 1996 வேர்ல்டு கப் இதுதான் கென்யன் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பயங்கர திருப்பு முனையான இருந்த வேர்ல்டு கப். அந்த வருஷம் கென்யா கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. குரூப் ஸ்டேஜில் வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து ஆடுறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அப்போ வந்து பயங்கர ஒரு லெஜெண்டரி டீம் தான். 2 டைம் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அண்ட் பிரெயின் லாரா, ரிச்சி ரிச்சர்ட்சன், சந்திரபால் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச கென்யா வெறும் 166 ரன்ஸை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அப்படி அடிக்கும் போது அவ்வளோ பெரிய பேட்டிங் லெஜெண்ட்ஸ் இருக்கிற டீம் கூட ஜெயிக்க முடியுமான்ற ஒரு டவுட் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் கென்யன் பவுலர்ஸ் அந்த நம்பிக்கை வந்து விடலை. வெஸ்ட் இண்டீஸை வெறும் 93 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் பண்ணி 73 ரன் வித்தியாசத்தில் பயங்கர ஒரு மேசிவான அப்செட் வந்து கிரியேட் பண்ணாங்க. இது வந்து அப்போ உள்ள நியூஸ் பேப்பரில் பயங்கர பெரிய ஹெட்லைன்ஸ் வந்து உருவாக்கிச்சு. ஆப்பிரிக்கன் லயன்ஸ் ஷாக்ஸ் த கரேபியன் கிங்ஸ். ஸோ அந்த வின் வந்து கென்யன் கிரிக்கெட் மேப்பில் அவங்களுக்கு ஒரு இடம் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நிறைய டீம்ஸ் லைக் ஜிம்பாப்வே, பங்களாதேஷ் இவங்க கிட்டலாம் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கும் கென்யாவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு இருக்கிட்டே வந்து சொல்லலாம். பிரிட்டிஷ் காலத்தில் ஆட்சி பண்ணும்போது இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் குஜராத்லேருந்து கென்யாவுக்கு வந்து மைக்ரேட் ஆனாங்க. அங்கே உள்ளவங்க கூட கென்யன் கிரிக்கெட்டில் வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ 1998 ட்ரை சீரிஸ் இந்தியா, கென்யா, பங்களாதேஷ் அப்போல்லாம் பாருங்கள் ட்ரை சீரிஸ் எப்படிலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போலாம் இந்த மாதிரி ட்ரை சீரிஸ் வந்து நம்ம ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரை சீரீஸில் ஒரு கட்டத்தில் இந்தியா vs கென்யா மேட்ச் வந்து வருது. அதில் கென்யா ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஃபைனல்ஸ் வந்து ஆடுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச கென்யா ரவிஷா, மாரிஸ் ஒடுமே இவங்களோட ஹெல்ப்பால் 265 ரன்ஸ் வந்து அடித்தாங்க. பட் இந்தியன் டீமில் அப்போல்லாம் வந்து பயங்கர லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, அசருதீன், அஜய் ஜடேஜா, அனில் கும்ளே இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான டார்கெட்டுங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டீவன் டிக்கலோ, மாரிஸ் ஒடுமே இவங்களோட பவுலிங்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் இந்தியா 196க்கு ஆல் அவுட் ஆகி கென்யா ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு வந்து போனாங்க. இது வந்து கென்யாவுக்கு வந்து பயங்கர ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீம் அடிக்கிறது அந்த அளவுக்கு சாதாரண காரியம் இல்லை. அண்ட் ஃபைனல்ஸ் இந்தியா vs கென்யாவில் கென்யா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 196 அடிக்கிறாங்க. பட் அப்போ சச்சின் டெண்டுல்கர் 2 டைம் அந்த தவறு பண்ணுவாரா? அடுத்த டைம் வந்து சச்சின் 100 அடிச்சு 197 ரன் ஈஸியாகவே ஜெயிச்சு இந்தியா வந்து ஃபைனலில் வின் பண்ணிட்டாங்க. பட் என்னதான் கென்யா ஃபைனல் தோத்துனா கூட நிறைய ஃபேன்ஸோட மனசில் வந்து அவங்க வந்து இடம் பிடிச்சாங்க. அண்ட் நிறைய கென்யன் பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. லைக் ஸ்டீவன் டிக்கலோ, மாரிஸ் ஒடும்பே, ரவிஷா, தாமஸ் ஒடாயோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கென்யன் கிரிக்கெட் வந்து ஒரு லெவலுக்கு வந்து மேலே ஏற்ற ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் 2003 வேர்ல்டு கப் மிராக்கிள். 2003 வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, கென்யா, ஜிம்பாப்வே இந்த டீம் எல்லாமே ஜாயின் பண்ணி ஹாஸ்ட் பண்ணாங்க. கென்யா வந்து கண்டிப்பாக அண்டர்டாக்ஸாக தான் வந்து இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக தோத்துட்டாங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் கனடாக்கு எதிராக ஈஸியாகவே கென்யா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர பெரிய ஷாக் இருந்துச்சு. கென்யா vs ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து நடந்தது. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச கென்யா வெறும் 210 ரன்ஸ் அடிச்சது. ஸ்ரீலங்கா அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு லெஜெண்டரி டீம் 1996 வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ நல்லா பயங்கர பெரிய பிளேயர்ஸ்லாம் அவங்க கிட்ட வந்து இருக்காங்க.
ஸோ ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க தான் இருந்தது. பட் கோலின் சொப்பையோட 5 விக்கெட் ஹாலுனால ஸ்ரீலங்கா வெறும் 157 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ கென்யா வந்து 53 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சாங்க. அதுவும் இது வந்து கென்யாவில் நடந்ததுனால கென்யன் ஃபேன்ஸ்ல பயங்கர கிரேசியாக போக ஆரம்பிச்சாங்க. இது வந்து அவங்களோட மிகப்பெரிய மாபெரும் விக்டரி. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்க்கு எதிராகவும் அவங்க வந்து பயங்கரமாக ஜெயிக்கிறாங்க. மாரிஸ் ஒடுமையோட சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னால பங்களாதேஷ்க்கு எதிராகவும் ஜெயிக்கிறாங்க. அடுத்தது நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து வந்து கென்யாவுக்கு போய் தான் வந்து ஆடுற மாதிரி இருந்தது. பட் நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் சேஃப்டி கன்சர்னால நாங்கள் அங்கே போய் ஆட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால கென்யாவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தா சடன்லி கென்யா வந்து சூப்பர் 6க்கே வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. அண்ட் சூப்பர் 6ல வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து ஜெயிக்கிறாங்க. அண்ட் அப்போ ஆஸ்திரேலியா கூடலாம் வந்து மோதினாங்க. ஆஸ்திரேலியா கூட கண்டிப்பாக ஜெயிக்க முடியல. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து திணற அடிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் ரீச் ஆகிறாங்க. ஸோ நினச்சி பாருங்க, ஒரு கென்யன் டீம் அவங்க கிட்ட வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்டேடியம் இல்லை, ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அந்தளவுக்கு ஃபண்டிங்கில், பட் இருந்தாலும் 2003 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் வராங்க. அண்ட் செமிஃபைனல்ஸில் ஆப்போனண்ட் இந்தியா. ஸோ இந்தியாவில் சச்சின் கங்குலியெல்லாம் சூப்பராக பேட்டிங் பண்ணி கங்குலி செஞ்சுரியில் வந்து போடுறாரு. ஸோ இந்தியா 270க்கு மேலே வந்து அடிக்கிறாங்க. கென்யாவில் அதை வந்து சேஸ் பண்ண முடியல. கென்யா 170க்கு ஆல் அவுட் ஆகி அவங்க வந்து வெளியேறிடுறாங்க. இந்தியா வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடுறாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு ஸ்டீவ் டெக்கெல்லாம் வந்து ஒன்று சொல்கிறாரு, வி மே ஹேவ் லாஸ்ட் பட் வி ஹேவ் ஷோன் தட் வி பிலாங் ஹியர். அதாவது நாங்கள் தோத்துருந்தாலும் நாங்கள் வந்து இங்கே பிலாங் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து நிரூபித்து காமிச்சாங்க. சரி, 2003 வேர்ல்டு கப் சக்ஸஸ்க்கு அப்புறம் கென்யன் டீம் வந்து ஒரு நல்லா டெவலப் ஆகி ஒரு டெஸ்டினேஷன்லாம் வந்து சூப்பரான டீமாக உருவாக போகுது எல்லாரும் நினச்சாங்க. பட் அவங்களோட கிரிக்கெட் போர்டுக்குள்ளே வந்து பயங்கர ப்ராப்ளம்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. கரப்ஷன்ஸ், மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் போர்டுக்கும் பிளேயர்ஸுக்கும் எதிராக வந்து சண்டை வந்து உருவாக ஆரம்பிச்சது. பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஒழுங்காக சேலரி அவங்க வந்து கொடுக்கல. அண்ட் நிறைய டொமஸ்டிக் மேட்சஸும் வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீனியர் பிளேயர்ஸ் லைக் ஸ்டீவன் டிக்கலா அண்ட் ஒடுமேலா ஓப்பனாகவே போர்டுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனோட பின்விளைவு அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போர்டுக்குள்ளேயே சண்டைலாம் நடக்கிறதுனால ஐசிசியும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபண்டை வந்து அவங்க வந்து கரப்ஷனுக்காக மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து பிளேயர்ஸ்க்குலாம் வந்து மோட்டிவேஷன் குறைய ஆரம்பிச்சிது. நிறைய யங்ஸ்டர்ஸில் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கல. 2007 வேர்ல்டு கப்பில் கென்யா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் அவங்களால ஒரு மேட்சுமே ஜெயிக்க முடியல. அண்ட் 2011 வேர்ல்டு கப்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கேயும் வந்து அவங்களால ஒரு மேட்சுமே ஜெயிக்க முடியல. 2003 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ்டாக வந்து போனவங்க 2011 வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட அவங்களால ஜெயிக்கவே முடியல. ஸோ 2014க்கு அப்புறம் ஐசிசியை வந்து கென்யாவோட ஓடிஐ ஸ்டேட்டஸையே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கென்யா வந்து ஒரு டாப் கிரிக்கெட் லீக்லேருந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிட்டு இப்போ வந்து லோக்கல் மேட்சஸ் மட்டும்தான் வந்து விளையாடுற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மீடியா அட்டென்ஷன் போயிடுச்சு, ஸ்பான்சர்ஷிப் இல்லை, அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. ஸோ ஒரு காலத்தில் வந்து ஆப்பிரிக்காவோட ப்ரைடாக இருந்த டீம் இப்போ வந்து உகாண்டா, டான்சானியா டீம் கூட ஜெயிக்க வந்து திணறிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 2003 வேர்ல்டு கப் ஜோனி வந்து எனக்கு இன்னும் பயங்கர ஞாபகம் வந்து இருக்கு. கென்யா வந்து உலகத்துக்கே வந்து காமிச்சாங்க, எங்களால் வந்து முடியும், நாங்களும் வந்து டாப் கிரிக்கெட் லீக்ஸில் வந்து பிலாங் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து நினச்சேன் கென்யா, ஜிம்பாப்வே இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் டீம்ஸும் நல்லா கிரிக்கெட்டில் நல்லா ஒரு பொசிஷனுக்கு வந்து நல்லா சூப்பராக வருவாங்கன்ட்டு. ஸோ ஒரு நைரோபி கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு வந்து வராங்கன்னா அது வந்து வெறும் லக்கால் மட்டும் இல்லை, அவங்க அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், அந்த அவங்களோட ஹார்ட்டை ஃபுல்லாக போட்டு கிரிக்கெட்டில் போட்டு இறக்குனாங்க. பட் அவங்களால வந்து முடியல. இதுலேருந்து எல்லா பெரிய கிரிக்கெட் நேஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய லெசன்ட்டே நம்ம வந்து சொல்லலாம். டேலண்ட் இருந்தால் நம்ம வந்து மேட்சஸ் வந்து ஜெயிக்கலாம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த போர்டு நல்லா இருந்தால் தான் டெவலப் ஆகிக்கிட்டு வந்து போக முடியும். இந்தியா கிட்ட வந்து நிறைய ஹீரோஸ்லாம் வந்து இருந்தாங்க, லைக் ஸ்டீவன் டிக்கோலா, ஒடும்பே, ஒபாயோ. பட் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இல்லாதனால அவங்கள டெவலப் பண்ணி இன்னும் நிறைய ஃபியூச்சர் பிளேஸை உருவாக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதேமாதிரி இப்போ கென்யா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ஆப்கானிஸ்தான், நேபாளெலாம் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்லா அந்த கிரிக்கெட் போர்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க நல்லா ஒரு டீமெல்லாம் இல்லாட்டினா கென்யா மாதிரி தான் இவங்களும் வந்து போகிற மாதிரியே வரும். ஸோ இப்போ வந்து கென்யா வந்து ஒரு அண்டர்டாக் டீமாக கூட இல்லாமல் வந்து போகலாம். பட் 2003 வேர்ல்டு கப் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக கென்யா வந்து மறக்கவே முடியாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு அப்செட்டில் வேர்ல்டு கப்பில் பார்த்தோம்னா கண்டிப்பாக கென்யா வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இதுதான் கென்யன் கிரிக்கெட் டீமை பற்றி ஒரு ஸ்டோரி. எப்படி அவங்க வந்து ரைஸ் ஆனாங்க அண்ட் எப்படி வந்து அவங்க ஃபால் ஆனாங்கன்ட்டு யாருக்கு தெரியும். திரும்பியும் கென்யன் வந்து ஆஃப்ரிக்கன் டீமில் வந்து பெரிய ஆளாகி வேர்ல்டு கிரிக்கெட் வந்து ஷேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நடந்தால் ரொம்ப சூப்பராக தான் வந்துருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கென்யன் கிரிக்கெட் டீமை பற்றி இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அண்ட் என்ன மெமரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.